ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஏப்ரல் மாதத்தோட டூ வீலர் கார் சேல்ஸ் அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதில் டாடா மோட்டார்ஸ், டொயேட்டோ, ஹோண்டா, மாருதி சுசுகி, ஹீரோ மோட்டார் காப் இது மாதிரி முக்கியமான கம்பெனிஸோட அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது போக சில கம்பெனிஸோட அப்டேட்ஸ் இன்னும் கிளியர் கட்டாக எனக்கு கைக்கு வரல. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டாடா மோட்டார்ஸோட பர்சனல் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து 31.12% வளர்ந்துருக்கு. 59,701 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க விற்றுருக்காங்க. இந்த ஏப்ரலில் மட்டுமே 59,701 யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. டோட்டல் சேல்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது போக பர்சனல் வெஹிக்கிள் சேல்ஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் மட்டும் 59,000 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 30% விழுந்திருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் 701 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இது வந்து 110% க்ரோத் காமிச்சிருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட் ப்ளஸ் டொமஸ்டிக் மார்க்கெட் 9,150 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இது 72% க்ரோத் காமிச்சிருக்கு. டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. பக்காவான சேல்ஸு டாடா மோட்டார்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் ரிட்டர்ன்ஸ் அள்ளி விட்டுட்டுருக்கு. இது போக நமக்கு பர்சனல் வெஹிக்கிள்ஸ் தான் பெண்டிங். அதுவும் பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு வருது. நமக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த ஜேஎல்ஆர் ப்ராப்ளம் அதுவும் கிளியர் கட்டாட்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ரிட்டர்ன்ஸ் தர சான்ஸ் இருக்குது. ஸோ டாடா மோட்டார்ஸில் இருக்கிற இஷ்யூஸ் ஸ்லோவாக ஒன்றா பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிட்டே வருது, அதாவது ரெடியூஸ் ஆகிட்டே வருது இஷ்யூஸ் எல்லாமே. ஸோ இது வந்து டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். சேல்ஸ் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ மோட்டார் காப்போட டோட்டல் சேல்ஸ் 85% வளர்ந்துருக்கு. 5.66 லேக் யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. டோட்டல் சேல்ஸ் மட்டுமே 85% வளர்ந்துருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ்னு பார்க்கும்போது 33,653 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க எக்ஸ்போர்ட்ஸில் மட்டுமே. அதுவும் டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் மட்டும் 85% வளர்ந்துருக்கு. 5.32 லேக் யூனிட்ஸாக இருக்குது. மோட்டர் சைக்கிள் சேல்ஸ் 75% வளர்ந்துருக்கு. 5.01 லேக் யூனிட்ஸாக இருக்குது. ஸ்கூட்டர் சேல்ஸ் 64,295 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இதுவும் ரேப்பிடாக எக்ஸ்பென்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹீரோ மோட்டார் காப்போட சேல்ஸ் வந்து சூப்பர் சேல்ஸ் பக்கமாக பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் மாருதி சுசுகி 2.39 லேக் யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 33% க்ரோத் காமிச்சிருக்கு. எக்ஸ்போர்ட் 44% வளர்ந்துருக்கு. 40,054 யூனிட்ஸ். டொமஸ்டிக் சேல்ஸ் 31% வளர்ந்துருக்கு. 1.99 லேக் யூனிட்ஸ். டோட்டல் பர்சனல் வெஹிக்கிள் சேல்ஸ் 35% வளர்ந்துருக்கு. 1.87 லேக் யூனிட்ஸாக இருக்குது. டோட்டல் பர்சனல் கார் சேல்ஸ் 42% வளர்ந்துருக்கு. 96,725 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. லைட் கமர்ஷியல் சேல்ஸ் வந்து 2% வளர்ந்துருக்கு. 3,418 யூனிட்ஸாக இருக்குது. ஸோ இது மாருதி சுசுகியோட சேல்ஸ் அப்டேட். நெக்ஸ்ட் ஈச்சர் மோட்டார்ஸ் இதில் ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ்னு பார்க்கும்போது 1.13 லேக் யூனிட்ஸ். இது ஒரு மார்ஜின் க்ரோத் காமிச்சிருக்கு. ஆக்சுவலி 1.13 லேக் யூனிட்ஸ்னால் இயர் ஆனர் பேஸில் 31% வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 86,559 யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது நல்ல க்ரோத்து. ஆனால் எஸ்டிமேஷனோட பார்க்கும்போது ஒரு 10,000 யூனிட்ஸ் அதிகமாக விற்றுருக்காங்க. ராயல் என்ஃபீல்டோட எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது 14% விழுந்திருக்கு. 9,035 யூனிட்ஸாக இருக்குது. இது போக அவங்களோட அந்த விஇ கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் இருக்குது. விஇசிவி அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ் அது 6.9% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 7,318 யூனிட்ஸாக இருக்குது. ஆக்சுவலி வால்வோ குரூப்பும் ஈச்சர் மோட்டார்ஸும் ஜாயின்ட் வெஞ்சரில் ரன் பண்ணுறது தான் அந்த கம்பெனி. ஸோ ஏப்ரலில் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 6,846 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது 6.9% க்ரோத்து. இதில் ஈச்சர் பிராண்டில் மட்டுமே 7,159 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 159 யூனிட்ஸ் வால்வோ பிராண்டில் விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மார்க்கெட்னு பார்க்கும்போது ஈச்சர் பிராண்டட் ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் 6,797 யூனிட்ஸாக இருக்குது. இதுவும் 8.6% க்ரோத் காமிச்சிருக்கு. ஈச்சர் பிராண்டட் ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் பார்க்கும்போது 21.3% டவுன் 362 யூனிட்ஸாக இருக்குது. இது ஏப்ரலில் கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஈச்சர் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டொயேட்டோ கிர்லாஸ்கர் மோட்டார் இதோட சேல்ஸ் 17% வளர்ந்துருக்கு. 32,086 யூனிட்ஸாக இருக்குது. டொமஸ்டிக் சேல்ஸ் 30,159 யூனிட்ஸாக இருக்குது. இது 21% வளர்ந்துருக்கு. எக்ஸ்போர்ட் 23% விழுந்திருக்கு. டொயேட்டோவில் 1,927 யூனிட்ஸாக இருக்குது. பட் ஆக்சுவலி எக்ஸ்போர்ட் டவுன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குவார்ட்டரில் மொத்த சேல்ஸ் டோட்டல் சேல்ஸ் 17% வளர்ந்துருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் 21% வளர்ந்துருக்கு. ஆனால் எக்ஸ்போர்ட் 23% டவுன் ஆயிருக்கு. இது வந்து டொயேட்டோட சேல்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹியூண்டாய் மோட்டார்ஸில் டோட்டல் சேல்ஸ் 65,610 யூனிட்ஸாக இருக்குது. ஒரு நல்ல க்ரோத்து. ப்ளஸ் டொமஸ்டிக் சேல்ஸ் 17% வளர்ந்துருக்கு. எக்ஸ்போர்ட் சேல்ஸ் 16.4% விழுந்திருக்கு. ஹியூண்டாய்க்கு மெயின் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் மார்க்கெட் தான். ஆனால் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட்டே 16.4% டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஏப்ரலில் ஹையஸ்ட் டொமஸ்டிக் சேல்ஸை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க ஹியூண்டாய் மோட்டார்ஸு. நெக்ஸ்ட் JSW MG மோட்டார்ஸ் இவங்களோட ஹோல் சேல்ஸ் 3% வளர்ந்துருக்கு. 6,018 யூனிட்ஸாக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் ப்ளஸ் நியூ எனர்ஜி வெஹிக்கிள் இந்த போர்ட்ஃபோலியோவில் அவங்க வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு பிளான் போட்டுட்ருக்காங்க JSW MG மோட்டார்ஸ். இதில் சேல்ஸ் வந்து 3% வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட்டு M&M மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இவங்களோட சேல்ஸ் 14% வளர்ந்துருக்கு. 94,627 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் பாசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் மட்டும் 56,331 யூனிட்ஸாக இருக்குது. இது 8% வளர்ந்துருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் 23,427 யூனிட்ஸாக இருக்குது. இதுவும் ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு. டோட்டல் டிராக்டர் சேல்ஸ் 21% வளர்ந்துருக்கு. 48,411 யூனிட்ஸாக இருக்குது. டொமஸ்டிக் டிராக்டர் சேல்ஸ் 46,404 யூனிட்ஸாக இருக்குது. 20% வளர்ந்துருக்கு. எக்ஸ்போர்ட் டிராக்டர்ஸ் பார்க்கும்போது 30% வளர்ந்துருக்கு. 2,007 யூனிட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இல்லை அந்த SML மஹேந்திரா லிமிடெட் அதில் சேல்ஸ் நீ பார்க்கும்போது மொத்தமாட்டு ஒரு 15% க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 1,741 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. கார்கோ வெஹிக்கிள் அண்ட் பாசஞ்சர் வெஹிக்கிள் சேர்த்து. இது வந்து SML மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கோல் இந்தியாவில் வந்து அப்டேட்டு. கோல் இந்தியா அன்னைக்கு மார்க்கெட்டில் மண்டே மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். மண்டேவும் மார்க்கெட் லீவுன்னு சொல்கிறாங்க. ஸோ கமெண்டில் யாரோ மண்டே மார்க்கெட் லீவுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவலி மண்டே மார்க்கெட் லீவ் இல்லை. நான் கூகுளில் பார்த்தேன். மண்டே மார்க்கெட் லீவு கிடையாது. மண்டே மார்க்கெட் ஓப்பனில் தான் இருக்கும். கோல் இந்தியா லிமிடெட் வந்து இன்னொரு அப்டேட்னா அவங்களுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் அவார்டு வந்து கிரிட்கோ லிமிடெட் வந்து கிடச்சிருக்கு. ஒடிசாவில் 400 கோடி ஒர்த் ஆஃப் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் ப்ராஜெக்ட்டு. இது வந்து 320 MW/h ப்ராஜெக்ட்டு. ஸோ இது வந்து 18 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து கோல் இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜெஃப்ரிஸ் வந்து கேஃபின் டெக்னாலஜிஸுக்கு பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. 1,200 per ஷேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 26% மேலே போகுன்னு சொல்கிறாங்க. நுவாமா வந்து டார்கெட் ப்ரைஸை ட்ரிம் பண்ணியிருக்கிறாங்க. 25% மேலே போகுன்னு சொல்கிறாங்க. இதை மார்ஜின் ப்ரெஷர்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 1,220 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கேஃபின் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் இவங்க US டேட்டா சென்டர் வந்து நாங்கள் எக்ஸ்பான்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதில் டிமாண்ட் நல்லா இருக்குது. ஸோ டேட்டா சென்டர் ப்ளஸ் வந்து ஃபைபர் டு த ஹோம் டிப்ளாய்மெண்ட் அதை வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ண இருக்கிறதாட்டும் அவங்களோட ஆர்டர் புக் 110% க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டேட்டா சென்டர் வந்து 30-35% குளோபல் ஃபைபர் டிமாண்டாக மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபை பண்ண இருக்கிறாங்க. இது வந்து ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஓலா எலக்ட்ரிக் ஆக்சுவலி 22 ரூபா ஒரு ஆல் டைம் லோ டச் பண்ணிச்சு. அதுலேருந்து 60% ரேலியாக இருக்குது. நிறைய பேர் என் நண்பர்லாம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடச்ச பணம் போதும் அப்படின்னு சொல்லி ஓலாவை எக்ஸிட் பண்ணி வெளியெடுத்தாங்க. பட் ஆக்சுவலி ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக் எந்த நேரம் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியாது. ஸோ பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பெரிய பெரிய தலைகள் இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இதில் பலி ஆகுறாங்க. இப்படி தான் பலி ஆகுறது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கிற ஸ்டாக்ஸ் பக்கம் போகாதீங்கன்னு சொல்கிறது. பட் இப்போ 60% பார்த்தீங்கன்னா ஆல் டைம் லோவிலேருந்து அது வந்து மேலே வந்திருக்கு ஓலா எலக்ட்ரிக். பட் இந்த டைம்லையாவது கை வைக்காமல் இருங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் மாட்டுறது. இப்போ மேலே வந்திருக்கும், இனி மேலே போகும் அப்படின்னு சொல்லி யாராவது போய் வாங்குவாங்க. கடைசியில் அது பொத்துன்னு கீழே போகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஓலா எலக்ட்ரிக்கில். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடில் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சேர்மனாட்டு இவங்க DK சுனில் வந்து ரிசைன் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் பார்த்தோம். ஸோ இப்போ ரவி கே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் எடுக்கிறதாட்ட அப்டேட் வந்திருக்கு 22nd சேர்மனாட்டு. ஸோ இது வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டெக் மஹிந்திரா 85% ஸ்டேக் வந்து கனடியன் ஃபேமாக இருக்கிற அவெண்ட் அலூரி டெக்னாலஜிஸ், அதாவது அலூரி டெக்னாலஜிஸ் INC, அதை வந்து ஷார்ட் ஃபார்மாக அவெண்ட்னு சொல்கிறாங்க. 28 மில்லியன் கனடியன் டாலர்ஸுக்கு டேக் ஓவர் பண்ணுறாங்க 171 கோடிக்கு. ஸோ இது வந்து அவங்களோட சர்வீஸ் கேப்பபிலிட்டிஸ், இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்டைஸ், BFSI வெர்டிக்கல் இதை வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அவங்களோட பேமெண்ட் சிஸ்டம் அண்ட் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஜூன் 30, 2029 கம்ப்ளீட்டாக அக்விசிஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டெக் மஹிந்திரா கொடுத்த அப்டேட்டு. லாரஸ் லெபார்ட்ரிஸோட Q4 ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி 19% நெட் ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்குது 279 கோடி. இதில் CDMO பிஸ்னஸ் ப்ளஸ் வந்து மார்ஜின் எக்ஸ்பென்ஷன் ஆகிருக்கு. ரெவன்யூ 5% வளர்ந்துருக்கு 1812 கோடி. எபிட்டா 10% வளர்ந்துருக்கு 523 கோடி. மார்ஜின் 28.9% வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ₹1.20 பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து லாரஸ் லெபார்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் NCC லிமிடெட் ஃபோக்கஸில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 1703 கோடி ஒர்த் ஆஃப் நியூ ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. குறிப்பாக பில்டிங்ஸ், எலக்ட்ரிக்கல், டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்மெண்ட்டில் வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. இது NCCக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வோடஃபோன் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா AGR ரிலீஃப் கிடச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 23,600 கோடி ஒர்த் ஆஃப் டியூஸ் வந்து ரிலீஃபில் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 100 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆனுவலி 5 இயர்ஸுக்கு வந்து பே பண்ண மாதிரி இருக்கும். ஒரு 6 லார்ஜர் இன்ஸ்டால்மெண்ட்டில்
இந்த ரிலீஃப் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் வயபிலிட்டி ட்ரிகர்ஸை வந்து ப்ரொவிஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஃபண்டிங்கை வந்து அட்ராக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் 1.25 ட்ரில்லியன் அளவுக்கு ஸ்பெக்ட்ரம் டியூஸ் இருக்குது. பட் இந்த கம்பெனியெல்லாம் சர்வே ஆகுறது கடவுள் புண்ணியம் தான். இது வந்து வோடஃபோன் ஐடியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் ஆக்சுவலி மார்ச்சில் 6% வால்யூம் க்ரோத் போயிருக்குது. இதில் மார்ஜின் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். ஏன்னா ரைசிங் இன்புட் காஸ்ட் ரைஸ் ஆயிருக்கு. அது போக ப்ரைஸ் கைக் 2 to 5% அவங்க பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. எபிட் மார்ஜின் 22.5லேருந்து எபிட்டா மார்ஜின் 22.5லேருந்து 23.5% அந்த ரேஞ்சில் மெயின்டைன் பண்ண இருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் 27க்கான கைடன்ஸில் அப்படி தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2000 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. டொமஸ்டிக் ஏவியேஷன் ஃபியூலோட ப்ரைஸ் வந்து அன்சேஞ்சாக தான் இருக்குது. ஸோ அது வந்து $76.55 per கிலோ லிட்டர் அந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸுக்கு. இது வந்து ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் அதோட ப்ரைஸ் வந்து அன்சேஞ்சாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏப்ரலில் ஹையரிங் ஒரு 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குறிப்பாட்டு இன்சூரன்ஸ் செக்டாரில் 21% க்ரோத்து, பிபிஓ அண்ட் ஐடிஇஎஸ் அந்த செக்மெண்ட்டில் 15% க்ரோத்து, ரியல் எஸ்டேட்டில் 12% க்ரோத்துன்னு சொல்லியிருக்காங்க. டெலகாம் அண்ட் பேங்கிங் செக்டாரில் டிக்ளைன் ஆயிருக்கு. ஐடி வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. இது போக ஹைதராபாத்தில் 12% க்ரோத்து, பெங்களூரில் 7%, சென்னையில் வந்து 6%. இது போக டயர் 2 மார்க்கெட் குறிப்பாக ஜெய்ப்பூர், அகமதாபாத் அங்கேயும் பார்த்தீங்கன்னா க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இயரானர் பேசிஸில் ஒயிட் காலர் ஹைரிங் வந்து 6% வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சுந்தரம் ஃபாஸ்ட்னஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 30% வளர்ந்துருக்கு இந்த குவார்ட்டரில், 161 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 11% வளர்ந்துருக்கு, 1693 கோடி. எபிட்டா பார்க்கும்போது 286 கோடியாக இருக்குது, 14% வளர்ந்துருக்கு. எபிட்டா மார்ஜின் 15% ஃப்ளாட்டாக இருக்குது. $4.25 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் $4.25 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதுக்கான ரெக்கார்ட் டேட் எதுவுமே மென்ஷன் ஆகலை. அது வந்து ஏஜே மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சுந்தரம் ஃபாஸ்ட்னஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கேப்ரி குளோபலோட Q4 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 59% வளர்ந்துருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 45% வளர்ந்துருக்கு, 1385 கோடி. இது போக $7.50 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜூன் 12 ரெக்கார்ட் டேட். ஜூன் 25 அந்த பேமெண்ட் வந்து அப்டேட் ஆகும், அதுலேருந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட லோன் நெட்வொர்க் கோல்ட் லோன் நெட்வொர்க் பிரான்ச்சஸ் 1000 பிரான்ச்சஸாக இருக்குது. இது வந்து கேப்ரி குளோபல் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.